அடுத்தது கிழக்கு ஈசானை பகுதியில். கிழக்கு ஈசான பகுதியில் வந்து நம்ம வந்து போர் தொட்டி, சம்பு, இல்லை வந்து தொட்டி, இது போன்ற வகையில் நம்ம வந்து அமைக்கும் பொழுது என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வம்ச வளர்ச்சி ஏற்படும். வம்ச வளர்ச்சினா அந்த குடும்பத்தில் வந்து வம்ச விருத்தி அடையும்னு அர்த்தம். அதேபோல் கல்வி தடை இல்லாமல் இருக்கும். முன்னேற்றம் வந்து பெருகும். அதேபோல் வந்து அரசு சார்ந்த ஒரு வேலைக்காகட்டும், இல்லை அரசு பதவியில் இருப்பவர்கள் பதவி உயர்வுக்காகவும், இது போன்ற வகையில் வந்து அரசு உதவி கிட்டும். அதேபோல் மன அமைதி பெருகும். புகழ், சுகம் இது போன்ற வகையில் நல்ல ஒரு நிலைமையில் கிடைக்கும். அதேபோல் வந்து நல்ல சிந்தனைகள் வந்து அதிகரிக்கும். தெய்வ அனுகூலம் வந்து எல்லோருக்குமே கிடைக்கும். குடும்பத்தில் எப்பவுமே சுபமான வாழ்க்கையில் வந்து வாழக்கூடிய தன்மை உருவாகும். கடன் சுமை குறையும். பெரியவர்கள், சிறியவர்கள் வந்து ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அந்த குடும்ப ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு மனக்கசப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அரசு உதவி பெறக்கூடிய ஒரு தன்மையும் உருவாகும். தடை இல்லாமல் நம்ம நினைத்த காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். கடன் சுமை குறையும். இது போன்ற வகையில் அந்த கிழக்கு ஈசான பகுதியில் வந்து நம்ம வந்து இந்த சம்பு, போர்வெல்லு, ஆழ்துளை கிணறு, தொட்டி இது போன்ற வகையில் நம்ம வந்து பயன்படுத்தும் பொழுது ஒரு நல்ல நிலைமையில் அமையும்.